வணக்கம் நேயர்களே, வணக்கம். தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த அத்தியாயத்தின் இந்த பகுதியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தாய்நாட்டின் நல்ல பல விடயங்களையும் சுவாரஸ்யமான தகவல்களையும் உங்கள் பார்வைக்கு எடுத்து வருகின்ற உங்கள் வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியில் இன்று நாம் உங்களை அழைத்து வந்திருப்பது யாழ்ப்பாணத்தின் வழிவடக்கு பிரதேசமாகும். ஏற்கனவே பல அத்தியாயங்களினூடாக இந்த பிரதேசத்தை பார்த்திருப்பீர்கள். இந்த பிரதேசமானது தன்னுடைய பொலிவினை இழந்து பற்றை காடுகளாகவும் ஒற்றையடி பாதைகளாகவும் மக்களுடைய நடமாட்டம் குறைந்ததாகவும் இருப்பதனை கண்டு நீங்கள் மனம் வருந்தி இருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது இந்த பகுதியானது பற்றைகள் நீக்கப்பட்டு மக்கள் குடியேற்றம் ஏற்பட்டு ஆலயங்கள் கூட பொலிவற்று இருக்கின்றமே கூட பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நேயர்களே, இப்பொழுது நாங்கள் தெல்லிப்பளை பிரதேசத்திற்கு உட்பட்ட வர்த்தலை விளான் கிராமத்திற்கு வருகை தந்திருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக வர்த்தலை விளான் மருதடி விநாயகர் ஆலயத்தின் பின்புறமாக இருக்கின்றோம். இப்பொழுது இந்த ஆலயம் பற்றியும் இந்த ஆலயத்தை சூழ்ந்திருக்கின்ற ஏனைய பல பகுதிகளை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக இந்த பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்றைய கால வளர்ச்சி மாற்றம் பற்றியதாகவே இந்த அத்தியாயத்தினூடாக பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து முனைந்திருங்கள். இந்த ஆலயத்தினுடைய பிரதான சிவாச்சாரியராக இருக்கக்கூடிய ராஜேஸ்வர சர்மா அவர்களோடு தான் கதைக்கப் போகின்றோம். வணக்கம் ஐயா. நீண்ட காலமாக இராணுவத்தின் கைப்பிடியில் இருந்த இந்த கிராமம் இப்பொழுது விடுவிக்கப்பட்டு கோயில்கள் எல்லாம் புனர்ஸ்தானம் செய்யப்பட்டு பூஜை வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆரம்ப காலத்தில் இந்த ஆலயத்தினுடைய தோற்றம் வரலாறு பற்றிய அறிமுகத்தை தாருங்கள். இந்த ஆலயம் மருதடி விநாயகர் பெருமான் மருதடி விநாயகர் ஆலயம் என்று போற்றி புகழ்ந்து கொண்டு இருந்த ஆலயம். இந்த ஆலயத்தின் பெருமையை மென்மேலும் சிறப்புறத்துக்கு முதல் காரணம் வித்துவ சிரோமணி கணேசய்யா அவர்கள் இவ்வாலயத்தில் இருந்து மருதடியானின் பெரும் பாக்கியத்தை பெற்று மருதடியானின் புகழை உலகம் அறியத்தக்கதாக செய்தவர். மென்மேலும் இவ்வாலயம் சிறு ஆலயமாக இருந்து மென்மேலும் வளர்ந்து பிள்ளையார் கதைக்கு பெருமை வாய்ந்ததாக இருந்தது. இவ்வூரை தவிர அயல் ஊரான கட்டுவன் மயிலட்டி போன்ற இடங்களில் இருந்து கூட பிள்ளையார் கதையை விரதத்தை வழிபடும் நோக்கில் வந்து விநாயகர் பெருமானுடைய புகழை பெற்றிருக்கின்றார்கள், அருளை பெற்றிருக்கின்றார்கள். மேலும் விநாயகர் பெருமானுடைய கருணையினாலே போற்றி புகழ்ந்து வழிபட்டு கொண்டிருக்கும் இவ்வேளையில் துக்ககரமான நிகழ்வாக
எமது பிரதேசத்தில் யுத்த நிலைமை ஏற்பட்டு 89ஆம் ஆண்டு அளவில் இவ்வூரை விட்டு மக்கள் எல்லோரும் வெளியே செல்லும் நிலைமை ஏற்பட்டது. எல்லோரும் மனத்திலும் இனியில் என்ற மன துக்கத்தின் மத்தியில் வெளியேறி எல்லோரும் மருதடியானின் நினைவோடு வெளி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 24-25 வருடத்துக்கு பிறகு இவ்வூர் விடுபட்டவுடன் எல்லோரும் மருதனையானை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு வந்து இவ்வாலயத்தை பார்த்தவுடன் மென்மேலும் பெருங்கவலைகளுக்கு மத்தியில் மருதடி விநாயகப் பெருமான் அடியவர்கள் எல்லோருடைய ஊக்கத்தின் மத்தியில் இவ்வாலயம் திரும்ப புனராவர்த்தனம் செய்து மருதடி விநாயகப் பெருமானுக்கு நித்திய பூசை நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. நடைபெற்று கொண்டு இருக்கும் இவ்வூழலை மருதடி விநாயகப் பெருமான் அடியவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆகவே மருதடி விநாயகப் பெருமான் எல்லோருக்கும் நல்ல கருணை காட்டுவார் என்று இறைஞ்சி மருதடி விநாயகப் பெருமான் பாதங்களை தொழுவோமாக. நீண்ட கால இடைவேளையின் பின்னர் நிறைய சோகங்களுக்கு பிறகு நீங்கள் இந்த ஆலயத்துக்கும் இந்த இடத்திற்கும் குடியேற்றப்பட்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது? என்னுடைய மனநிலை இப்பொழுது மருதடி விநாயகப் பெருமானுக்கு நித்திய பூசை நடந்து கொண்டு இருக்கின்றது என்ற அளவில் பெரும் மகிழ்வோடு வழிபாட்டை செய்து கொண்டிருக்கின்றேன். என்ன நேயர்களே, மருதடி விநாயகர் ஆலயத்தின் தோற்றம், வரலாறு பற்றியும் இந்த பூஜை வழிபாடுகள் பற்றியும் பார்த்தும் சிவாச்சாரியர் கூறியும் கேட்டிருப்பீர்கள். அண்மை காலத்தில் கூட இங்கே கும்பாபிஷேகம் நடைபெற்றதாக கூட கூறியிருந்தார். சரி நேயர்களே, இந்த ஆலயம் மட்டும்தான் மாற்றமடைந்திருக்கா? இந்த பகுதியிலே வாழ்கின்ற மக்களுடைய மனங்களிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறா என்பது பற்றி அவர்களோடு பேசி பார்த்து தெரிந்து கொள்ளப் போகின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்த மருதடி விநாயகர் ஆலயத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த ஆலயமாக இந்த பிடாரத்தனை கண்ணகி அம்மன் வழிவந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு தான் இப்பொழுது நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். கடந்த கால அனர்த்தத்திலிருந்து தன்னை மீட்டு ஒரு பொதுப்பொழிவோடு கட்டியெழுப்பப்பட்ட ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் இந்த பகுதியிலே இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த பகுதியிலே இருக்கின்ற மக்களின் வழிபாட்டிற்குரிய தலமாக கூட இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது. இப்பொழுது இந்த ஆலயம் பற்றி பார்ப்போம். என்னோடு பியூலா அவர்கள் இணைந்திருக்கின்றார். இவரோடு கேட்டுக்கு தெரிந்து கொள்ள போகின்றோம் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி. வணக்கம் பியூலா. வணக்கம். பல காலத்துக்கு பிறகு நீங்கள் இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கின்றீர்கள். ஆரம்பத்தில் அரை நிரந்தர வீடுகளாக இருந்து இப்பொழுது வீட்டு திட்டத்தின்படி வீடுகளை கட்டி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது?
இப்போ முதல் வந்து நாங்கள் முகாமாக இருந்த நாங்கள் அது வந்து அங்கே இருக்கும் பொழுது கூட எங்களுக்கு நிரந்தர வீடும் இல்லை, சொந்த வீடும் இல்லை. அங்கே வந்து முகாம் தானே இப்போ சின்ன சின்ன வீடுகள்லாம் மண் வீடுகள். நாங்கள் அங்கே இருக்கையும் இப்போ ஜிசாக் நிறுவனங்கள் அது மாதிரி யூனிசெஃப் ஒவ்வொரு நிறுவனங்களும் வந்து உதவி செஞ்சு வீடு காட்டினது. அதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துக்கு விட்டதுக்கப்புறம் அந்த முகாம்லேருந்து எல்லாரையும் எழுப்பி ஒரு இடத்துக்கு விட்டாச்சு, எங்கள் சொந்த இடங்களை விட்டாச்சு. இப்போ இங்கே வந்து முதல் தடவை எங்களுக்கு வந்து தற்காலிக வீடு தான் இருந்தது. தற்காலிக வீடு வந்து இப்போ 2 அறையும் தான். சில பேர் நிறைய ஒரு குடும்பத்தில் நிறைய பேர் இருந்துன்னு சொன்னால் அவைக்கு 2 ரூம் காணாது. அதை காணிக்க தங்கட காசு போட்டு முன்னுக்கு சும்மா ஹோட்டல் மாதிரி போட்டு கட்டி இருந்தவ. இப்போ வந்து 2 தடவையாக கொடுத்துருக்கணும் வீட்டு திட்டம். வந்து முதல் தடவை கொடுத்த வந்து அவள் கட்டிட்டுட்டிங்கன்னா அவைக்கு அரவாசியோடு இருக்கும்பொழுது வந்து அடுத்தவைக்கு வந்தது. இப்போ எங்களுக்கு வந்து வீடு திட்டம் வந்து எங்களுக்கு வந்து 2 அறையும் ஒரு ஹோலும் ஒரு குசியும் தான் வீடு. ஆனால் வசதி இருக்கிறவங்க வந்து தங்களுக்கு கூட காசு போட்டு கட்டுறாங்க. அது சில பேருக்கு வந்து வாழ்க்கை தரம்ன்ற இதில் இது ஆடு மாடு அவங்களுக்கு வாழ்க்கை தரத்துக்கு பண உதவியும் செய்திருக்கணும். வீட்டு தோட்டம் செய்கிறது காசு அதுக்கேற்ற பொருட்களெல்லாம் கொடுத்து செய்திருக்கணும். அதனால் முதல் இருந்ததை விட இப்போ எல்லாரும் வசதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும். இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுடைய கல்வி செயற்பாடுகள் கல்வி நடவடிக்கைகள் எந்த வகையிலே முன்னேறி கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி கொடுங்க. முதல் வந்து வெளியில் சின்ன பிள்ளைகள் வந்து கிராமமாக தான் பாடசாலை போய் சென்று படித்தவ. இங்கே வந்த அப்புறம் இங்கே கிராமத்துக்குள்ள பாடசாலை இல்லை, வெளிக்கு தான் போகணும். அதனால் சின்ன பிள்ளைகள் சின்னலேருந்து பெரிய பிள்ளை எல்லாருமே இப்போ நகரத்துக்குள்ள ஒரு ஸ்கூலுக்கு போகிறபடி எல்லாரும் சந்தோஷமாக கொஞ்சம் முன்னேறி படிக்கணும். இப்பொழுது இங்கே பல வீடுகள் இருக்கின்றது, ஆக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடியேறி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறீங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்களுடைய பிரதான தொழிலாக தங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய வகையில் என்னென்ன தொழில்களை செய்து கொண்டிருக்கிறாங்க? இப்போ வந்து இங்கே வந்து கூடுதலாக வீட்டு தோட்டம் செய்யணும். வீட்டு தோட்டம் செய்து வழிக்கு மரக்களை கொண்டு போயினோம். அதோட வந்து ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, அதை வளர்த்து அதனோட வேறு மனம் பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க இப்பொழுது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பகுதியும் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறதாக சொன்னீங்க. இன்னும் என்னென்ன உதவிகளை பெற்றால் இந்த கிராமம் மாத்திரம் இல்லாத மாணவர்களுடைய கல்வி செயற்பாடுகளும் முன்னேற்றக்கூடியதாக இருக்கும் என்று நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள்? இப்போ பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளை எடுத்துக்கொண்டா வந்து பாடசாலை பிள்ளைகள் வந்து தூர இடத்துக்கு போகிறபடியாக இங்கே வந்து பஸ் ரூட் இல்லை. பஸ்ஸுக்கு போகணும்னு சொன்னால் நிறைய தூரம் நடந்து போகணும். எல்லா பிள்ளைகள விட்டையும் சைக்கிள் இருக்காது. அவன் அப்பா சில பிள்ளைகள் விட்டால் அவன் அப்பா மேலே ஏற்றிட்டு போயிடும். சில பிள்ளைகள் இப்போ வரைக்கும் ஸ்கூல் தொடங்குறபடியாக அவைக்கு நடந்து போகக்குள்ளே ஸ்கூலுக்கு லேட்டாக போயிடும். பஸ் வந்து எங்களுக்கு கிட்ட வந்துச்சுன்னா பள்ளிக்கூட பிள்ளைகள் போகிற சுகமாக இருக்கும். அதோட வேலையை போகிறவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம். அதோட வந்து இப்போ வந்ததுக்கு எல்லா வீட்டுக்கும் கரண்ட்டும் வரையில, ஒரு சில பேர் வீடு தான் கரண்ட் இருக்குது. அப்போ இந்த சைடுக்கு எல்லாரும் கரண்ட் வந்துட்டு கொஞ்சம் மங்களங்கள் போய் இடம் கரண்ட் இல்லை, அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றும்படி பிரச்சனை இல்லை. தண்ணி எல்லாம் ஓகே. தண்ணி வந்து இந்த பிரதேச செயலத்தால் ஒவ்வொரு இடத்துக்கும் பெரிய பொது கிணறு எடுத்து அந்த கிணறுலேருந்து எல்லா இடத்துக்கும் பைப்பு விட்டுருக்கணும். அதனால தண்ணியிலும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நல்லபடியாக கிடைக்கப்பெற்று உங்களுடைய வாழ்க்கை முறை நல்ல நிலையிலே வர வேண்டும் என்று ஐபிசி தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு உங்களுக்கு நாங்கள் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி. குடியிருப்புகள் மாத்திரமல்லாது விவசாயத்தை விளைவிக்கின்ற விவசாய பூமியாக கூட இந்த பூமி காணப்படுகின்றது. அந்த வகையிலே எனக்கு பின்னால் தெரிகின்ற இந்த வாழைத்தோட்டம் மாத்திரமல்லாது புகையிலை, வெங்காயம் போன்ற பயிற்சிகளுக்கு கூட இங்கிருக்கின்ற மக்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். சரி நேயர்களே, எங்களுடைய இந்த அத்தியாயத்தின் இந்த பகுதி இந்த இடத்தில் நிறைவுக்கு வருகின்றது. இடைவேளையை தொடர்ந்து எங்களுடைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியானது தொடர இருக்கின்றது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஒளிப்பதிவாளர் தினேஷ் ஏகாம்பரத்துடன் உங்கள் அன்பின் மயூரி. நன்றி நேயர்களே.